ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனி. வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நெல்லிக்காய் அவருக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம், அதையும் வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 20 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடாயை வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த வறுத்து வச்சுக்கிறதுல நம்ம பொடி பண்ணிக்கலாம் தனியாக. நான் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இன்றைக்கி இந்த தனியாக இதெல்லாம் எடுத்து இது பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் இன்றைக்கி நான் ஒரு 3/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் நான். இது கூடவே கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, தேவையான பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் வறுந்ததுக்கப்புறமா நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் போட்டு நல்லா நெல்லிக்காய் இந்த எண்ணெயோடு நல்லா வதக்கிட்டு உப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ஊறும்போது நம்மளுக்கு உப்பு பற்றாமல் போகும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம்